بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: يعملوا آل داود شكرا وقليل من عبادي الشكور. صدق الله المولانا العلي العظيم. நீதிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் ஓதிய இந்த வசனத்தில் இவர்கள் குடும்பத்தை பற்றிய செய்தியை அல்லாஹ் சொல்லி தருவார். இவர்களுடைய ஆட்சி எவ்வளோ பெரிய ஆட்சி அப்படிங்கிறத நமக்கு தெரியும். உலகத்தையே கட்டி ஆண்டவர்களில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். இந்த வார ஜும்மால இதே போன்ற ஒரு முஸ்லீம் அரசர் உலகத்தையே கட்டி ஆண்டார்னு சொன்னோம். யாருக்கு ஞாபகம் இருக்கா? துல்கர்னைன். உலகத்தை கட்டி ஆண்டவர்களில் மொத்தம் 4 நபர்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம், 2வது துல்கர்னைன், இஸ்கந்தர் துல்கர்னைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க. மொத்தம் 2 பேர் முஸ்லீம் மன்னர்கள். என்ன 2 மன்னர்கள் காப்பியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று புகுத்து நசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், இன்னொன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த நம்ரூத்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்ரூத். 2 இஸ்லாமிய அல்லாத அரசர்கள் 2 பேர், முஸ்லிம் அரசர்கள் 2 பேர். ஆக 4 நபர்கள் உலகத்தையே கட்டி ஆண்டவர்கள். அதில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இன்றைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான்: யஅமலூன லஹு, அவருக்காக வேண்டி, அந்த சுலைமானுக்காக வேண்டி அவைகளெல்லாம் வேலை செய்தன. மா யஷாஉ மின் மஹாரிப வ தமாதீர வ ஜிஃபானின் கல் ஜவாபி வ குதூரிர் ராசியாத். அந்த உலகத்தில் உண்டான மற்ற எல்லாமே அவருக்காக வேண்டி கட்டுப்பட்டது, அவருக்காக வேண்டி வேலை செய்தது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். அதுலேயும் குறிப்பாக ஜின்கள் போன்ற பெரிய பெரிய பலசாலிகளாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்களும் இவர்களுக்காக வேண்டி வேலை பார்த்தது என்ற செய்தியை சொல்லுவான். பெரிய பெரிய சிலைகளை செய்தது, மாளிகைகளை செய்து கொடுத்தது, தண்ணீர் தொட்டிகளை போன்ற பெரும் கொப்பரைகளை செய்து கொடுத்தது. எல்லாம் சாதாரணமாக இல்லை, இரும்புல செய்கிறது. எல்லாம் சாதாரணமாக அல்ல, இரும்புல செய்யக்கூடிய பொருட்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்லி தருவான். அசைக்க முடியாத பெரிய சமையல் பாத்திரங்கள், தேக்சாக்களை போன்ற பெரும் சமையல் பாத்திரங்களை அவைகளெல்லாம் செய்து கொடுத்தன என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வந்துட்டு அவருடைய குடும்பத்தினரை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான். யாருடைய குடும்பத்தினரை நோக்கி? சுலைமான் நபியினுடைய குடும்பத்தினர்களை நோக்கி மொத்தமாக சொல்கிறான். தாவூதுடைய சந்ததிகளே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். இவற்றுக்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி உங்களுக்கு உலகத்தையே சுருக்கி உங்க கைக்குள்ள கொடுத்துருக்கிறதுனால, அதுலேயும் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ் குறிப்பிட்டு இங்கே சொல்றாங்கிறதுக்கு தஃப்சீர் கலையில் நமக்கு சொல்லி தருவாங்க. தஃப்சீர் கலை வல்லுநர்கள் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கங்களை சொல்லும் பொழுது சொல்வார்கள், தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ம இப்படி தண்ணீரை எடுத்து இந்த பக்கத்தில் ஊற்றினாலோ அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடைக்கினாலும் நாம் எப்படி அடைக்கிறோமோ இது போன்று அவர்களுக்கு இரும்பை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பை எடுத்தாங்கன்னா அவங்க கிளையில நாம எப்படி பொம்மைகளை செய்வோமோ, நம்ம எப்படி சிறு சிறு விளையாட்டு பொருட்களை செய்வோமோ, அது போன்று அவர்களுக்கு இரும்பை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான்ங்கிற செய்தியை நமக்கு குர்ஆன் ஷரீஃபிலையும் சரி ஹதீஸ்களிலும் சரி சொல்லப்படும். அப்போ அப்படிப்பட்ட இருக்கிறதுல ரொம்ப ஹார்டான பொருளை இரும்பாகத்தான் நாம் என்ன செய்வோம், பாவிப்பு சொல்லுவோம். உதாரணத்திற்கு அப்படிப்பட்ட இரும்பை கூட உங்களுக்கு தண்ணி மாதிரி நாம ஆக்கி கொடுத்தோமே, இவற்றுக்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி தாவூத் நபியை மட்டும் சொல்லல, தாவூத் நபியினுடைய சந்ததிகளையே அல்லாஹ் சொல்வதாக இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரும். எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, இதுக்காக வேண்டிய உங்களுடைய குடும்பத்தினர்கள் நீங்கள் நன்றி செலுத்துங்கள்னு சொல்லல, நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
இதுக்காக வேண்டி அவங்க குடும்பத்துல எப்படி இந்த ஆயத்திற்கு விளக்கம் செய்யணுமே, அதாவது அல்லாஹ் சொன்ன இந்த கட்டளைக்கு நபிமார்களுக்கு கனவுல வந்தாலே உடனே அமல் செய்யறவங்கிறத நாம பார்த்துருக்கோம். இப்ராஹிம் நபி கனவுல பார்த்துட்டு தானே பிள்ளையாருக்கு போவாங்க. ஆனா இது கட்டளை நேரடியாக இப்ராஹிம் யாருக்கு, சுலைமான் நபிக்கும் அவர்களுடைய தகப்பனாருக்கும் அல்லாஹ்தாலா அவங்களுடைய குடும்பத்தினருக்கு சொல்லக்கூடிய கட்டளைங்கிறதுனால அவர்களுடைய குடும்பத்தினர்கள்ல யாராவது ஒருத்தர் எப்பொழுதுமே இபாதத் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அவங்களுடைய வீட்டுல உருவாக்கிட்டாங்களாம். நீங்க நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள்னு சொன்னதுனால 24 மணி நேரமும் அவர்களுடைய வீட்டில் ஒரு முசல்லா கிடக்கும். அத தொழுகைக்குன்னு உண்டான அந்த இடத்துல அமர்ந்து இபாதத்துக்குன்னு உண்டான அந்த இடத்துல யாராவது அவங்க குடும்பத்துல ஒருவர் உட்கார்ந்து கொண்டு இபாதத் செய்து கொண்டே இருப்பார்கள் என்ற செய்தியை நமக்கு இந்த ஆயத்தினுடைய ஒலியில நமக்கு என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கங்களை சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை சரி, அடுத்து இதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த வசனத்தை முடிக்கும் போது கலீலும் மின் இபாதிய ஷகூர், என் அடியார்களில் நன்றி செலுத்துபவர்கள் வெகும் சொற்பமான நபர்களே, கம்மியான நபர்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முடிப்பான். நபி நம்ம உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்களா, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. தவாஃப் காபத்துல்லாவை சுத்தி வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மனிதர் காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்து கொண்டு இப்படி துவா செஞ்சாராம், யா அல்லாஹ் என்னை அந்த சொற்ப நபர்களில் ஆக்கிவிடு, என்னை அந்த கம்மியான நபர்களில் ஆக்கிவிடு அப்படின்னே துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். இவங்க ஒவ்வொரு 7 சுத்துவோம் இல்லையா, ஒரு தவாஃபுக்கு காபத்துல்லாவை 7 தடவை சுத்தி வரணும். 7 தடவை சுத்தினாதான் ஒரு தவாஃப்னு அர்த்தம். அப்படி 7 தடவை சுத்தி வரும்போது ஒவ்வொரு தடவை அவரை கிராஸ் பண்ணும்போது இவர் என்ன இப்படியே துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, யா அல்லாஹ் என்னை கம்மியான நபர்களில் ஆக்கிவிடு, என்னை கம்மியான நபர்களில் ஆக்கிவிடுன்னு துவா செய்யறாரு அப்படின்னு உடனே அவர்கிட்ட கேட்டுட்டாங்க உமர் நாயகம், என்ன பாவா இப்படி துவா செய்றீங்களே, என்ன விஷயம், வித்தியாசமா இருக்கு உங்க துவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த சஹாபி அவர்கள் சொன்னதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். இந்த ஆயத்தை அவர் ஓதி காட்டினாராம், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் மிக கம்மியான நபர்களே நன்றி செலுத்தக்கூடியவர்களில் உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்றதுனால அந்த நன்றி செலுத்தும் கம்மியான நபர்களில் நான் ஆகணும்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் அதாவது குறைவான நபர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிற செய்தி இன்னொரு இடத்துல சொல்லுவான். அந்த 2 ஆயத்தையும் அந்த சஹாபி அவர்கள் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல ஓதி காட்டியதாக நாம் என்ன செய்யறோம், வரலாறுகளில் பார்க்கிறோம். ஆக அந்த கம்மியான நபர்களில் நாமளும் ஆகிறதுக்கு முயற்சி செய்யலாமா? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியமான நபர்களில் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.